இப்போ வந்து நம்ம வந்து 3க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். ஓகேவா? 3ங்கிற ஒரு நம்பர நம்ம ரூட் எடுக்கும்போது என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 3 எப்பவுமே ஸ்கொயர் ரூட் வந்து 2, 2 நம்பரா போட்டுக்கணும். சரியா? ஸ்கொயர் ரூட் வந்து 2, 2 டிஜிட்டா எடுத்துக்கணும். இது 2 நம்பர் அப்படி பேரா நம்ம எடுத்துக்கோம். சோ 3ங்கிறத நம்ம வந்து 3.0000 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்பதான் வந்து நமக்கு இதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு நமக்கு. கரெக்ட்டா? 3ங்கிற ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப ஸ்கொயர் ரூட்டோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க அதாவது இந்த சைடு நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல, அந்த கோஷியன்ட் போடுவோம்ல. சோ இங்கேயும் மேலயும் 2மே ஒரே நம்பர் வர மாதிரி இருக்கு. சோ இப்ப 3ங்கிறது ஒரு சின்ன நம்பரா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 1 இன்டு 1 வந்து பண்ணிக்கிறோம். சோ அப்போ 1 இன்டு 1 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 இன்டு 1 பண்ணும்போது நமக்கு 1 தான் கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம எப்பவுமே லாங் டிவிஷன் மெத்தட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதே மாதிரி தான். அப்போ 3 மைனஸ் 1 பண்ணும்போது நமக்கு 2ன்னு கிடைக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்? இந்த நம்ம நார்மல் டிவிஷன்ல வந்து ஒரு 0 மட்டும் இறக்குவோம். கரெக்ட்டா? ஒரு டிஜிட்ட மட்டும் போடுவோம். ஆனா இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறனால நம்ம 2, 2ஆ தான் பேர் பண்ணிக்கணும். சோ அதனால 2 0 அப்படின்னு போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து 200 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம மேல வந்து ஃபர்ஸ்ட் 1ன்னு போட்டோமா, அப்போ 1 1 விட டபுள் மடங்கு. அப்போ 1 இன்டு 1 அதாவது 1ஓட 2 டைம்ஸ் 1 இன்டு 2 பண்ணும்போது நமக்கு வந்து 2ன்னு கிடைக்கும். சோ இது வந்து இந்த சைடுல போட்டுக்கணும். அதாவது இங்க வரப்போற நம்பருக்கு 2 டிஜிட்மா ஓகேவா? சோ ஒரு டிஜிட் வந்து இந்த நம்பர் மேல என்ன நம்பர் போட்டோமோ அதோட மல்டிபிள். அப்படியே வந்து இன்டு 2 போட்டு 2 வந்துரும். சோ இப்ப இங்க இருக்கிற நம்பரும், இங்க எடுக்கிற நம்பரும் அடுத்து சேமா இருக்கு. சரியா? சோ இப்ப இந்த 1ஓட 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணனால நமக்கு 2 வந்திருக்கு. அடுத்து இங்க வர இன்னொரு டிஜிட் அதாவது யூனிட் பிளேஸ்ல ஒரு டிஜிட் வரும்ல. சோ அந்த டிஜிட் நம்ம என்ன பண்றோமோ, அதே தான் இங்க மேல வந்து நம்ம கோஷியன்ட் அதுல வந்து எழுதணும். ஓகேவா? சரி. அப்போ வந்து பாருங்க 200 வர்ற மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் பாருங்களேன். இப்போ 22 இன்டு 2 பண்றோம்னா, 2 2 ஆர் 4 44ன்னு வரும். அப்ப இது ரொம்ப சின்ன நம்பரா இருக்கு. எடுக்க முடியாது. இப்போ வந்து 25 இன்டு 5 பண்ணி பாருங்க. 5 5 ஆர் 25. இப்போ 125 வரும். சோ இதுவும் சின்ன நம்பரா தான் இருக்கும். சரி அப்போ நம்ம வேணா ஒரு 27 ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் இங்கேயும் இருக்கும். சோ இங்க நம்ம போடுற நம்பர் தான் இங்க மேலயும் போட போறோம். சோ அதனால 7 7s ஆர் 49, 7 2s ஆர் 14, 14 பிளஸ் 4 வந்து 189 வருது. சோ இது வந்து நம்ம கொஞ்சம் நியரா இருக்கா? கொஞ்சம் கிட்ட கிட்ட வர்ற மாதிரி இருக்கா அந்த வேல்யூ? சரி. சோ இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம? இங்க 7 போட்டுக்கிறோம். இங்கேயும் 7 போட்டுக்கிறோம். சோ ஆக்சுவலா இங்க வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சு இல்லையா? சோ அதனால நம்ம இங்க டெசிமல் பாயிண்ட் போட்டுக்கிறோம். 1.7 வரும். சரியா? சோ இந்த வேல்யூவ அடுத்து எழுதிக்கிறோம். 189 எழுதிக்கிறோம். இப்ப இது 2யும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இது 2யும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது? இத அடிச்சுட்டு 9 போடுவோமா? இங்க வந்து 10 போடுவோம். சோ இதுவும் இங்க 1 ஆயிடும். இப்போ இங்க 1, 1ன்னு இருக்கும். 11ன்னு இருக்குமா? ஓகே. சோ அப்போ வந்து ரிமைண்டர் வந்து நமக்கு 11ன்னு கிடைச்சிரும். இப்ப என்ன பண்ணுவோம்? அடுத்து 2 ஜீரோஸ் அப்படியே கீழ இறக்கி கொண்டு வரும். சோ இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்ப இதுக்கு அடுத்து இங்க என்ன பண்ண போறோம்? இங்க வந்து அதே மாரி 2 டிஜிட் இருக்க போது. இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து இங்க இருக்கிற நம்பரோட என்ன இருக்க போது? 2 டைம்ஸ் இருக்க போது. அப்போ நம்ம 7 இன்டு 2 பண்ணோம்னா 14 வரும். அப்ப நம்ம இந்த 4 மட்டும் எடுத்துக்கணும் இங்க. 4 மட்டும் எடுத்துட்டு, இங்க இந்த 1 வந்து பிளஸ் இங்க ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. அப்போ இது 2யும் பிளஸ் பண்ணிக்கணும். 2 பிளஸ் 1 பண்ணும்போது 3ன்னு வரும். 34ங்கிறத இந்த வேல்யூ வந்துரும். சோ இது பெரிய நம்பரா இருக்கனால நம்ம 34ன்னு எடுத்துக்கிறோம். இதுவே சின்ன நம்பரா மறுபடியும் 2 தான் இருந்துச்சுன்னா 2 இன்டு 2 பண்ணும்போது 4 மட்டும் வரும். சோ அப்ப 4 மட்டும் இங்க போட்டுக்கலாம். இங்க 7 வந்தனால 2 டிஜிட்டா இருந்தா 7 பிளஸ் 7 பண்ணும்போது நமக்கு 14 கிடைக்கும். அதனால 34 இங்க எழுதிட்டு, சோ அகைன் என்ன பண்ணணும்? இங்க வர்ற நம்பரும், மேல வர்ற நம்பரும் சேமா இருக்கும். சோ இது நம்ம ட்ரையல் அண்ட் எரர் தான் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நம்பரா போட்டு பார்க்கணும். இப்போ 342 வச்சுக்கோங்க. இன்டு 2 பண்ணி பார்க்கணும். அப்போ 2 2s ஆர் 4, 4 2s ஆர் 8, 3 2s ஆர் 6ங்கிறது சின்ன நம்பரா இருக்கு. நமக்கு வந்து என்ன நம்பர் வேணும்? 1100 வேணும். சோ அப்ப இத மாதிரி பண்ண முடியாது. அப்ப கொஞ்சம் பெரிய நம்பரா யோசிக்கலாம். இப்போ ஒரு சரி இதுக்கு நெக்ஸ்ட் நம்பரே பார்க்கலாமா?
3 3s are 9, 4 3s are 12, 3 3s are 9. அப்போ 1029 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் போட்டா இங்க நம்மளால போட முடியுமா? அதனால இங்க 3 போட்டுக்கிறோம். மேலேயும் 3 போட்டுக்கிறோம். இங்க ஸோ இந்த மாதிரி இது போய்க்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பெரிய லெங்தி ப்ராசஸ். ஸோ இத ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 71 கிடைக்கும். எஸ். இந்த 9 ஆகுமா? இது 0 ஆயிடும். அப்போ 9 - 2 71 கிடைக்குமா? ஸோ மறுபடியும் என்ன பண்ண போறோம்? இங்க இருந்து 2 ஜீரோஸ கீழ இறக்கு. இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் நம்ம? இந்த இடத்துல இந்த 3 யோட 2 டைம்ஸா இருக்கணும். இப்போ 3 × 2 பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலா இன்டூ 2ன்னு அப்படி பண்ணக்கூடாது. 3 + 2 3 அதாவது அத 2 டைம்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ 3 + 3 இங்க வந்து 7 + 7 தானே 14 பண்ணோம். ஸோ அப்போ 3 + 3 பண்ணும்போது நமக்கு வந்து 6ன்னு கிடைக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இந்த நம்பர் அப்படியே இங்க கொண்டு வந்துடுறோம். அது வந்து ஆல்ரெடி அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த நம்ம யூனிட் டிஜிட்ல இருக்கிறத மட்டும் தான் அப்படியே டபுள் பண்ணி எழுதிக்குவோம். அப்போ 3 + 3 பண்ணும்போது 6ன்னு எழுதிக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வர டிஜிட்டும், இங்க இருக்கிற டிஜிட்டும் சேமா இருக்கணும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? 3 4 6 ஒரு 2 பார்ப்போமா? 2 × 2 போனோம்னா எவ்வளவு வருது? 4 2s are 12 4 2s are 8 9 3 2s are 6ன்னு வருது. ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூவே எடுத்துக்கலாமா? இது வந்து நமக்கு 7100க்கு நியரரா வருது. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம இங்க 2 போட்டுக்கிறோம். மேலேயும் ஒரு 2 போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து இந்த நம்பர் நமக்கு என்ன வருதோ அத அப்படியே உள்ள எழுதிக்கிறோம். ஏன்னா இதுக்கு அடுத்து மறுபடியும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து நெறைய டிஜிட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் கிட்டத்தட்ட எப்படி வரும்? இப்பவே பாருங்க √3 என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 1.732ன்ட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய நம்பரா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1.73 அந்த மாதிரியே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்குவோம். √3யோட வேல்யூ எழுதும்போது. ஆனா இது ஆக்சுவலா அதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸாக்ட் வேல்யூ சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்? இர்ரேஷனல் நம்பர் வந்து எப்படி இருக்கும்? நான் டெர்மினேட்டிங் நான் ரிகரிங்கா இருக்கும். அதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா, அது வந்து இட் நெவர் எண்ட்ஸ் போய்க்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த அதாவது ஸ்கொயர் ரூட் வர நம்பர்ஸ் எல்லாமே இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அத டெசிமலா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு டெர்மினேட்டும் ஆக மாட்டேங்குது. ரெக்கர் ஆகுற நம்பர் சேம் நம்பராவும் ரெக்கர் ஆக மாட்டேங்குது. வேற வேற நம்பர் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி குடுத்திருப்பாங்கன்னா, √3 இதுக்கு அடுத்து இன்னும் நமக்கு அந்த மாதிரி நம்ம பொறுமையா பண்ணணும். ஓகேவா? அது ஏன்னா கொஞ்சம் ஒரு லெங்தியான ப்ராசஸ். ஸோ இப்படி நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா 1.732 0 5 0 8 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ் ஒவ்வொன்னும் ரிப்பீட் ஆகாம வேற வேற நம்பர் வந்துகிட்டே இருக்கும். சரியா?